எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பதிவுனா நம்ம பாமன் முத்தனை மீன் வெட்டுறது தாங்க இன்னைக்கு வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். நிறைய நேரம் நம்ம சேனல்ல வந்து வீடியோ பதிவு அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம பாமன் முத்தனை மீன் வெட்டுற ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க வீடியோ லிங்க வீடியோக்குள்ள கொடுங்க. நம்ம வீட்டுல பெருசா வீடியோ பதிவு இது எடுக்கலங்க. ஏன்னா சென்னைக்கும் கொஞ்சம் உடல்நல சரியில்லாம இருந்துச்சா, சரி சென்னைக்கும் உடல்நல சரியில்லாம இருக்கு. நம்ம சொந்தங்கள் ஒரு சில பேர் நம்ம சேனல்ல வீடியோ எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி அவங்களுக்காகனாலும் வெளியில போய் ஒரு வீடியோ பதிவு எடுத்துட்டு வந்து அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லி தான் வெளியில போக ஆரம்பிச்சேங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு வெளியில பெருசா பழக்க வழக்கங்கள் இல்ல. இப்ப ரீசனா தான் நம்ம முத்தனை வந்து நம்மளோட நல்ல ஒரு பழக்க வழக்கமானாங்க. நம்ம முத்தனை ஒரு பெரிய மீனை வெட்டி பீஸ் போட்டுற மாட்டாங்களா, அதை ஒரு வீடியோ பொதுவா எடுத்துட்டு வந்து நம்ம சொந்தங்களுக்கு காட்டிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் கடற்கரை போனேன். அது என்னவோ தெரியலங்க, நான் போற நேரம் ஃபுல்லா நம்ம முத்தனை வந்து ஒன்று வஞ்சர மீன் வெட்டுறதையும் விலை மீன் வெட்டுறதையும் தான் பார்க்க முடியுது. அதைத்தான் வீடியோ பொதுவா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணாங்க. இந்த வாட்டி போகும்போது அதே சம்பவம் தாங்க நடந்துச்சு. நம்ம பாமன் முத்தனை வந்து வஞ்சர மீனையும் விலை மீனையும் தான் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதைத்தாங்க வீடியோ பதிவாகவும் எடுத்துட்டு வந்தேன். நம்ம விலை மீன் வெட்டி பீஸ் போடுறத வீடியோ பதிவா அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வஞ்சர மீனை வந்து பீஸ் போடுறதாங்க வீடியோ பதிவா நம்ம பார்க்க போறோம். ஒரே மீன் வெட்டுறதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலும் பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கணும்னு தோணுச்சு. அப்படித்தான் இன்னைக்கு வஞ்சர மீனை வந்து பீஸ் போடும்போது அந்த துண்டை அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல தோணுச்சுங்க. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வஞ்சர மீன் வெட்டி பீஸ் போடுறத வந்து 2வது முறை வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்றாங்க. எத்தனை பேர் வந்து வஞ்சர மீன் எப்படி சைஸ் மீன்கள் வாங்கி பீஸ் போட்டு சமைச்சு சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றத நோட் பண்ணீங்க, நோட் பண்ணல எனக்கு தெரியல. ஆனா வஞ்சர மீன் சாப்பிட ஆசைப்பட்டா இப்படி மீன்கள் வாங்கி பீஸ் போட்டு நினைச்ச மாதிரி சமைச்சு சாப்பிடுறாங்க. அப்பதான் வஞ்சர மீனுடைய டேஸ்டா நம்ம உணர முடியும். வஞ்சர மீன் சொல்லிட்டாலே டேஸ்டா இருக்கும்னு சொல்லி தான் ஒரு சில பேர் நினைப்பீங்க. அது அப்படி கிடையாது சொந்தங்களே. வஞ்சர மீன்களை பொறுத்தவரைய வந்து சைஸுக்கு தகுந்தவாறு தான் டேஸ்ட்டுகளும் இருக்கும், விலைகளும் இருக்கும். இதே வந்து 1.5 கிலோ 2 கிலோக்கு மேல போயிட்டுனா வஞ்சர மீனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வஞ்சர மீனை பொறுத்தவரைய பெருசாகத்தான் வஞ்சர மீனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், விலைகளும் அதிகமாகிட்டே இருக்கும் சொந்தங்களே. இதே வந்து 1 கிலோக்கு கீழே இருந்துச்சுன்னா வஞ்சர மீனுடைய டேஸ்ட் நல்லா இருக்காது, விலைகளும் குறைவா இருக்கும். விலைகளுக்கு தகுந்தவாறு தான் வஞ்சர மீனுடைய டேஸ்டும் நல்லா இருக்கும் சொந்தங்களே. நீங்க எப்படி சைஸ் மீன்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்றத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. சொந்தங்களே, நான் ஒரு மீனவனா இந்த மீனை பத்தி பாக்கிறதுக்கிட்ட தகவலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சாப்பிட நம்ம சேனல் கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேல பட்ட சில அனுபவங்களை சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்த நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வர மீனவன். நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.